அனுக்கிரகம் செய்வாராக என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தையை வேதத்துல நாம அறிந்திருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொன்னதான காரியத்தை இந்த நாளில தேவன் உனக்காக சொல்லி, நமக்காக சொல்லி ஆறுதல் படுத்த, பொறுமையிலே தொடர்ந்து நிற்க, பொறுமைக்கும் ஆறுதலுக்கும் வேண்டியதான ஒரு இருதயம் நமக்கு இருக்க, அந்த இருதயத்தை அனுக்கிரகமாக இந்த நாளிலே தர நல்லவராக நம் மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் மகிமையின் மேல் மகிமை என்று சொல்லி, மறு ரூபம் என்று சொல்லி, அல்லேலூயா, ஒரு மாற்றம் என்று சொல்லி, இருதயத்திலே ஒரு மாற்றம் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த மாற்றத்தை தரத்தா தேவன் இந்த உபவாசத்தில் நம்மோடு நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி ஒரு ஏக சிந்தையை, ஒரு நினைவை, ஒரு இருதயத்தை, ஒரு உள்ளத்தை, ஒரு மனதை, அல்லேலூயா, அல்லேலூயா, திட மனதை தேவன் தரத்தா இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அனுக்கிரகம் செய்யத்தா தேவன் அறிந்து வந்திருக்கிறார். இதை செய்யத்தா ஆவியானவர் நம்ம மத்தியிலே பெருகி நிற்கிறார். இது உண்டா இருக்கிறது என்று சொல்லித்தான் தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில், அல்லேலூயா, மாதிரியின்படி ஒரு ஏக சிந்தை என்று சொல்லி, மனது என்று சொல்லி, திட மனது என்று சொல்லி, அல்லேலூயா, அதை தரத்தா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொறுமையோடு இருக்கணும்னு சொன்னா அதுக்குண்டான மன நிலைமையோடு நம்ம இருக்கணும். நம்முடைய மனது இருக்கணும். நம்முடைய மனதின் பிரதிபலிப்பு தான் பொறுமை என்று சொல்லி, ஆறுதல் என்று சொல்லி, அல்லேலூயா. அந்த மனதை தான் இந்த நாளில தேவன் தரத்தா தேவன் நம்ம மத்தியில பேசிக்கொண்டு இருக்கிறார். மாறுதல் என்று சொல்லி, மாற்றம் என்று சொல்லி, அல்லேலூயா. மத மாற்றம் அல்ல, மன மாற்றம் என்று சொல்லி, அந்த மாற்றத்தை இந்த நாளில உனக்கு தரத்தா தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அனுபவத்தில் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்று சொல்லி, தேவனுடைய தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லி, அதை நிறைவேற்றத்தான் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமாக நம் மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. நல்ல உள்ளத்தில் இருந்ததான ஒரு மனுஷனை முன்னிறுத்தி, அல்லேலூயா, அந்த மனுஷனுடைய ஒரு உயர்வுக்கு முகாந்தரமாக இருந்ததான அந்த காரியத்தை நமக்கு சொல்லி, அதே போல இந்த கடைசி காலத்தில் இந்த அனுபவத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவ திட்டம் என்று சொல்லி, நம்முடைய மனதில் இருக்கிறதான தேவன் திட்டம் என்று சொல்லி, தேவனுடைய மனதில் இருக்கிறதான தேவனுடைய விருப்பம் என்று சொல்லி, அதெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லித்தான் தேவன் உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு என்கிறதான ஒரு தேவ மனுஷனை முன்னிறுத்தி, அந்த யோசேப்பினுடைய உயர்வுக்கு காரணம் என்ன என்று சொல்லி அறிய செய்து, அதே அனுபவத்தில் அதே காரியத்தை உனக்கும் எனக்கும் தந்து இந்த கடைசி காலத்தில் விசேஷமாக உன்னை எழுப்பத்தா தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு 17 வருடமாக இருந்தபோது தேவன் கொடுத்ததான அந்த தரிசனம், இருதயத்தில் தந்ததான ஒரு தரிசனம், இருதயத்தில் அறிந்திருக்கிறதான அந்த காரியம், அல்லேலூயா, எப்படி நிறைவேறியது? 17 வருஷத்துல பெற்றதான தரிசனம் 30வது வருஷத்துல தான் நிறைவேறினது. அல்லேலூயா. 13 வருஷம் பொறுமையோடு காத்து கொண்டான். இந்த பொறுமைக்கு காரணம் என்ன? இருதயம், உள்ளம், அல்லேலூயா, மனசு, அல்லேலூயா. காத்திருந்ததனால தேவ தரிசனம் நிறைவேறினது, தேவ திட்டம் நிறைவேறினது.
அல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல 37வது அதிகாரத்துல 5வது வசனத்துல நீங்க அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தை அல்லேலூயா சொன்னதனால உண்டான ஒரு பாதிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான். அல்லேலூயா. நாம் தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்னா எதிர்ப்பு, பகை, பிரச்சனை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமை அடையட்டும். யோசேப்புடைய காரியத்துல மகிமை அடைந்தது. அல்லேலூயா. இதுக்கு காரணம் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இப்போ ஆவியானவர் சொல்லுகிறாரு யாக்கோபு என்று சொல்லி. அல்லேலூயா. சகோதரர்கள் பகைத்தார்கள். யாக்கோபு மனதில் வைத்தான் என்று சொல்லி இங்க வேதத்தில் வாசிக்கும் போது அல்லேலூயா நீங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமா, இந்த தரிசனத்தை கேட்டு மனதில் வைத்தான் என்று சொல்லி மனதில் இருந்ததுனால நடக்கும் என்ற நம்பிக்கையில அல்லேலூயா யாக்கோபு இருந்ததுனால யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேறினது என்று சொல்லி இப்போ ஆவியானவர் உனக்காக பேசுகிறார். உன் இருதயத்தில் இருக்கிற காரியம் எல்லாம், உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளையை குறித்து அல்லேலூயா காரியமெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அதை நடப்பிக்கத்தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அதை நடப்பிக்கத்தான் தேவன் இந்த உபவாசத்துல இந்த தன்மையை, இந்த உயர்வை தருவேன் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி நீ வேதத்தை நேசிக்கிறாய், தேவ சமூகத்தில் பொறுமையோடு இருக்கிறாய், இந்த உபவாசத்திலும் கடந்து வந்து இருக்கிறாய். இதனுடைய பலன் அல்லேலூயா பிள்ளைகள் குறித்து மனதில் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்யத்தான் தேவாதி தேவன் இறங்கி வந்திருக்கிறார். செய்வேன் என்று சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் இருதயத்தில், உன் உள்ளத்தில், உன் நினைவுகளில் இருக்கிறதான குடும்பத்தினுடைய காரியமெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு மனதிலே வைத்தான் என்று சொல்லி மனதுக்குள் இருக்கிறதான குடும்பத்தை குறித்ததான நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. தீனு ரட்சிக்கப்பட்டதுனால பெற்றோர் இந்த நாளில தேவ சமூகத்தில் நிற்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன இல்லைங்க, சாத்தியம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கால கடைசியாக இருக்கிறபடியினால நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற தேவன் விரும்பி இருக்கிறபடியினால விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதான காரியத்தினுடைய அசைவாக இந்த அனுபவங்கள் எல்லாம் நிற்கிறபடியினால அல்லேலூயா இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அல்லேலூயா. சரி, பொறுமையோடு காத்திருக்கணும். இந்த பொறுமையை குறித்து எசையா என்ன சொன்னார் என்று சொல்லி, எரேமியா என்ன சொன்னார் என்று சொல்லி, ஆபக்கூக் தீர்க்கதரிசன் மூலமாக அன்று அல்லேலூயா ஆவியானவர் சொன்னதான காரியம் என்ன என்று சொல்லி அதெல்லாம் இந்த நாளில நடக்கும் என்று சொல்லி நம்பி வந்திருக்கிறபடியினால, பொறுமையோடு இருக்கிறபடியினால, இதை அங்கீகரிக்கிற காலத்துல நான் செய்வேன் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சரி, எசையா தீர்க்கதரிசன் மூலமாக தேவன் பேசுகிறதான காரியத்தை அறிந்து கொள்ள போறோம், தெரிந்து கொள்ள போறோம். நீங்க எசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாக
இருப்பார்கள். திரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர். ஓ ரபா ஷகா ரிகா பலா, நான் கர்த்தர். கர்த்தர் சொன்னதான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உனக்காக சொல்லி, கர்த்தருடைய வைராக்கியம் நடக்கும் என்று சொல்லி, காத்திருக்கிற உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, உபவாசத்தில் நிற்கிற உனக்கு உண்டாகும் என்று சொல்லி, அல்லேலூயா, பொறுமைக்கு பலனாக பரிசாக இந்த அனுபவம் உனக்கு இருக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். இப்பா பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இப்பொழுது நீ அறிந்து கொள்வாய், நீ வருகிற காலங்களில தெரிந்து கொள்வாய். அல்லேலூயா. ஆமா, தேவாதி தேவன் உன்னை உயர்த்த நினைத்து இருக்கிற காரியத்தை நீ தெரிந்து கொள்வாய். அல்லேலூயா. அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதான காரியத்தை இந்த நாளிலே தேவன் சபைக்காக சொல்லி, சபை வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, சபைக்கு விரோதமாக இருக்கிறத தேவன் தரிசனத்தின் மூலமாக தேவன் காட்டினார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் மத்தியில் படும் பயங்கரமான நாசமோசம் வரும் என்று சொல்லி தேவன் காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே சபையில ஒரு மந்திரவாதி நிர்வாணமாக நிற்கிறத தேவன் காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிறது உண்மைதான் என்றாலும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, காத்து இருக்கிறதுனால. அல்லேலூயா. உன்னை மேற்கொள்ள முடியாது, சபையை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நிச்சயமாக சபையை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறினது. அல்லேலூயா. எகிப்தில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். அதே போல ஒரு உயர்வு உண்டாகும் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த உயர்வை தரத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி தேவன் உன்னோடு இந்த நாளில பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 49வது அதிகாரத்தில் 23வது வசனத்தின் மீது இருக்கிறதான ஒரு காரியம், நான் கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி, இந்த உபவாசத்தில் நிற்கிறவங்க, பொறுமையோடு இருக்கிறவங்களுக்கு அல்லேலூயா வெட்கம் இல்லை என்று சொல்லி, உயர்வு என்று சொல்லி, அல்லேலூயா. சரி, எரேமியா மூலமாக தேவன் பேச விரும்புகிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 29வது அதிகாரத்தில் நீங்கள் திருப்பும் போது வேதம் அழகாக சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் முடிவின் காலங்களில் நான் தருவேன் என்று சொல்லி, இந்த முடிவில் அது விளங்கும் என்று சொல்லி, அல்லேலூயா. முடிவு காலத்தில் இருக்கிறதுனால, உபவாசத்தில் நிற்கிறதுனால, பொறுமையோடு இருக்கிறதுனால நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருந்தாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லித்தான் தேவன் நமக்காக பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமாக பேசுகிறார். 11வது வசனத்தில், நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி, நினைவுகள் தேவன் நினைத்திருக்கிறார். தேவனுடைய நினைவு உன்னுடைய வாழ்க்கையில நனவாகும் என்று சொல்லி, மகளே உன்னுடைய நினைவு வாய்க்கும் என்று சொல்லி, நீ எதிர்பார்க்க முடிவு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இது மட்டும் கிடைக்காத காரியம் உனக்கு உண்டாகும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே பேசுகிறார். எரேமியா மூலமாக அன்று சொன்னதான வார்த்தையை இன்று சொல்லி, நீ எதிர்பார்க்கும் நல்ல முடிவை நான் உனக்கு தரும்படிக்கு, அல்லேலூயா. ஆமா, உங்கள் பேரிலே நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கேதுவான காரியங்களே. அல்லேலூயா. ஆமா, அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஓ கபால் அகாரிகா பலா, தேவனுடைய நினைவு, நம்முடைய நினைவு, அல்லேலூயா, எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி, யோசேப்பினுடைய அல்லேலூயா தரிசனம் இருதயத்தில் இருந்ததனால, யாக்கோபுடைய இருதயத்திலும் இருந்ததனால தேவனுடைய அங்கீகரிப்பாக உயர்த்தப்பட்டது போல
அல்லேலூயா. ஆமா, நம்முடைய நினைவுகள், பிள்ளைகளை குறித்து நம்முடைய நினைவுகள், குடும்பத்தை குறித்து நம்முடைய நினைவுகள், கணவனை குறித்து நம்முடைய நினைவுகள் எல்லாம் வாய்க்கும் அடிச்சு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய தேவன் இந்த உபவாசத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹலோ, நான் செவி கொடுப்பேன், ஜெபத்துக்கு பதில் தருவேன். விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கிறது, எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி, துரிதமாக அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. தரிசனம் மறந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. பொறுமை இல்லாததனால அல்லேலூயா, ஆமா, நடக்காது என்று சொல்லி நீ நினைத்து இருக்கலாம். ஆவியானவருடைய நினைவு எல்லாம் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. சரி, எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து பொறுமையின் ஆழங்களை, நினைவின் ஆழங்களை ஆவியானவர் சொல்ல நாம அறிந்து கொள்வோம். அபக்கூக் என்கிறதான தீர்க்கதரிசி மூலமாக சொன்னதான காரியத்தை சொல்லி இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தேவன் உன்னை எழுப்ப, உன் ஊழியத்தில் உன்னை உயர்த்த, குடும்பத்தில் உன்னை விசேஷமாக எழுப்பதான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும் என்று சொல்லி இப்போ ஆவியானவர் உனக்காக சொல்கிறார். முடிவின் காலமாக இருக்கிறபடியினால அல்லேலூயா, தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லி, வாக்குத்தத்தம் வாய்க்கும் என்று சொல்லி, உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி. அல்லேலூயா. உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி, யோசேப்பு உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி. அல்லேலூயா. உயர்வின் ஆழத்தை நீ அறியணுங்கிறதுக்காக தான் யோசேப்பை முன்னிறுத்தி ஆவியானவர் பேசுகிறார். ஒரு தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினதான ஒரு ஆழங்க, அதே போல உன்னை உயர்த்தத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. முடிவு நாட்களாக இருக்கிறபடியினால, கடைசி காலமாக இருக்கிறபடியினால எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லித்தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. தாமதித்ததனால, பொறுமை இழந்ததனால, அல்லேலூயா, பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததனால, நீ பெற்றுக்கொள்வது தேவனுடைய நினைவாக இருக்கிறபடியினால நீ பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் தேவன் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி. அல்லேலூயா. ஆமா, பொய் சொல்லாது. அல்லேலூயா. நீ அல்லேலூயா, ஆமா, விலகி இருக்கலாம், நீ பொறுமை இழந்திருக்கலாம், ஆனாலும் தேவன் நினைத்திருக்கிறார். உன்னை உயர்த்தத்தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். மகளே, உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லித்தான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காத்திருக்கிற உனக்கு அது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அது வரும் என்று சொல்லி, தாமதிப்பது இல்லை என்று சொல்லி, துரிதமாக காரியம் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா காத்திருப்பின் ஆழங்கள், இந்த காத்திருக்கிற காரியத்தில் தீர்க்கதரிசிகள் சொன்னதான தீர்க்க தரிசனத்தினுடைய ஆழங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லித்தான் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம அறிந்து கொள்ள போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சரி, பொறுமையை இழந்ததான ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், தரிசனத்தை பெற்றும் பொறுமை இழந்ததனால அல்லேலூயா, ஆமாம், உண்டான அந்த பாதிப்பு என்ன என்று சொல்லி. அல்லேலூயா. அதே போல பொறுமையை இழந்து இருந்த உன்னுடைய காரியத்தில் அல்லேலூயா, தேவன் அறிந்து தருகிறதான நன்மையான காரியம் என்ன என்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனை அறிந்து கொள்ள போகிறோம், அந்த மனுஷனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி ஒரு ஏக சிந்தை என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசுவின் சிந்தை என்று சொல்லி, இயேசுவின் நினைவு என்று சொல்லி, சரியான நினைவு என்று சொல்லி, சரியான இருதயம் என்று சொல்லி, சரியான மனசு என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மனசு இருந்ததனால கிடைத்ததான உயர்வு. அல்லேலூயா. ஆமாம்,
உயர்வை பெற்றும் கூட பொறுமையோடு இருக்க முடியாததனால கண்டதான அழிவு, சந்தித்ததான குறைவு, பாதிப்பு என்ன என்கிறத அறிந்து அல்லேலூயா ஆமா உணர்வு அடைவோம், மாற்றத்துக்கு நேராக நிற்போம், தொடர்ந்து பொறுமையில இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் மலரும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறதான காரியத்தை அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. சவுல் என்கிறதான ஒரு மனுஷன் உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு நாம அறிந்திருக்கிற காரியம் அதுதான். இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சவுலினுடைய தோளுக்கு கீழாக இருந்தாங்க. அவன் உயர்ந்த மனிதன் என்று சொல்லி தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி ஒரு வேளை நீ நினைத்து இருக்கலாம். அப்படி இல்லை. அல்லேலூயா. உள்ளத்தில அல்லேலூயா ஒரு உயர்வு, உள்ளத்தில அல்லேலூயா ஒரு காரியம் இருந்ததனால சவுல் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான் என்று சொல்லி தேவன் அவனை கொண்டு வந்தார் என்று சொல்லி அல்லேலூயா. அது என்ன என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள போறோம். இப்போ தேவன் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு உன் இருதயத்தில் இருந்ததனால தான் தேவன் உன்னை ரட்சித்திருக்கிறார். ஏதோ ஒரு நல்ல காரியம் இருந்ததனால தான் இன்னும் உன்னை நிறுத்தி இருக்கிறார், உயிரோடு வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் அல்லேலூயா ஆமா நல்லது இருந்ததனால தான் அல்லேலூயா தேவன் உன்னை சந்தித்து இருக்கிறார், உன்னை ரட்சித்து இருக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையிலும் கூட இருந்ததான ஒரு காரியம் என்ன என்கிறத நாம அறிந்து கொள்ள போறோம். சவுல் அவனுடைய தொழில் என்ன? கீஸ் என்கிறதான ஒரு மனுஷனுடைய மகனாக சவுல் இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சவுலுடைய வேலை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது கழுதை மேய்க்கிற வேலை. அல்லேலூயா. தாவீதுக்கு ஆடு மேய்க்கிற ஒரு வேலை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேலையை பார்க்கல, உள்ளத்தை பார்த்ததனால, உள்ளத்தை அறிந்ததனால தேவன் அறிந்தார், அழைத்தார், உயர்த்தினார். அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு சாக்கியம் நமக்கு ரட்சிப்பு. இதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒண்ணு இருந்தது, அதை அறிஞ்சதனால தான் தேவன் ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சித்து இருக்கிறதுனால அந்த அனுபவத்துல தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை இந்த கடைசி காலத்துல நீ செய்யணுங்கிறதுக்காகத்தான் உன்னோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. உன் உள்ளத்தை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. மறுரூபத்தை தர தேவன் விரும்புகிறார். வாக்குத்தத்தமாக தந்ததான காரியத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இங்க சவுல் அல்லேலூயா தேட புறப்பட்டான். இதுதான் ஆரம்பம். அப்ப சொன்னாரு, அல்லேலூயா செய்தார். கழுதையை தேடி அலைந்தார். அல்லேலூயா. இந்த ஒரு இருதயம், இந்த ஒரு உள்ளம் கீழ்ப்படுகிறதுனால வருகிறதான ஒரு நன்மை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்க, ராஜ்யம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே 1 சாமுவேல் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான். போ என்று சொன்ன உடனேயே போனான். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற உள்ளத்தை சவுல் பெற்றதனால, இது தேவன் அறிந்ததனால இவ்வளோ பெரிய உயர்வை தேவன் தந்தார். ஏதோ ஒன்று நன்மை உன் இருதயத்தில் இருக்கிறதுனால உன்னை உயர்த்தத்தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லித்தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலம் கடைசியாக இருக்கிறதுனால உனக்கு உயர்வு என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வாசிக்க முடியும். அல்லேலூயா.
இந்த கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பாங்க. அல்லேலூயா. ஆமா, ஏதோ ஒன்று இருந்ததுனால, அல்லேலூயா, இந்த ஒரு அனுபவத்தை தர தேவன் விரும்பி இருந்ததுனால, உன்னை தீர்க்க தரிசியாக மாற்ற தேவன் விரும்பி இருக்கிறதுனால, அல்லேலூயா, வாலிப மகனே, உன்னுடைய காரியத்தில் தேவ திட்டம் நிறைவேறுகிறது அவசியமாக இருக்கிறதுனால தேவன் உனக்கு தரிசனத்தை தரா. ஒவ்வொருகளே உங்களுக்கு சொப்பனத்தை தரா. அல்லேலூயா. தேவன் விரும்பி வீசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உயர்வு சவுலுக்கு உயர்வு, சொன்னபடி தேடி போனான். அதே போலத்தான் எனக்கு ஒரு உயர்வு. காரணம் என்னன்னா, சொன்னபடி செய்ததனால. அல்லேலூயா. ஆமாம், ஆரம்பத்தில் தேவசோல சபையில் சாதாரண ஒரு அல்லேலூயா ஒரு விசுவாசியாக இருக்க தேவன் நிறுத்தினார். அல்லேலூயா. இதே சபையில் பயங்கரமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தேவசோல மூப்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேச வர்றாங்க. அவங்கெல்லாம் புறப்பட்டு இருக்காங்க. நான் தோட்டத்துக்கு புறப்பட்ட போயிட்டு இருக்கேன். தோனின்னு சொல்லி ஒரு சகோதரன் என்ன பண்ணாரு, கூப்பிட்டாரு. பாப்பா, மஞ்சூரில் பயங்கரமாக பிரச்சனையாமா, போய் பேசுவோன்னு சொல்லி. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, கூப்பிட்டானே என்று சொல்லித்தான். அல்லேலூயா. அப்படியே வந்துட்டேன். அல்லேலூயா. ஆமாம், பசிக்கு வாங்கினது வெள்ளம் தூள் எல்லாம் கையில் இருக்கு. அல்லேலூயா. சொன்ன ஒரே வார்த்தை அல்லேலூயா. ஆமாம், கீழ்ப்படுகிறதான உள்ளம் இருந்ததுனால தேவன் உயர்த்தினார். சவுலுக்கு அந்த அனுபவம் இருந்ததுனால ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமாம், ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் தேவன் ரட்சித்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அந்த இருக்கிற அனுபவத்தில் ஒரு உயர்வை தரா, ஒரு உன்னத அனுபவத்தை தரா. கடைசி காலத்தில் தேவனுக்காக செய்யக்கூடிய காரியத்தை உன்னை கொண்டு நிறைவேற்றத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். மகளே, தேவ திட்டங்கள் எல்லாம் அல்லேலூயா நிறைவேறும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 27வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆகையால் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு தன்மை பாருங்க, எவ்வளோ ஒரு இறுதியை பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், டைரக்டா அல்லேலூயா நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. இவன்னா அல்லேலூயா எங்களை ரட்சிப்பான் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் சவுலுக்கு எப்படி இருந்துச்சாமா, காது கேளாதவனை போல இருந்தான். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு இவ்வளோ நொந்து நூலாக இருக்குன்னு சொன்ன காரணம் என்னங்க, மற்றவங்க சொன்னதான வார்த்தை தான், காரியம் கூட இல்லை. காரியம் செஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல, சொன்ன வார்த்தை தாங்க முடியாத படிக்கு. அல்லேலூயா. ஆமாம், இந்த நிலைமையில நீ இருக்கிறாய். உன்னை மாற்றத்தா தேவன் பேசுகிறார். உன் இருதயத்தை மாற்றத்தா தேவன் பேசுகிறார். யார் என்ன சொன்னாலும் கூட அல்லேலூயா. ஆமாம், அதை மைண்ட் பண்ணாம இருக்கிறதான ஒரு இருதயத்தை தரத்தா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த இருதயம் யாருக்கிட்ட இருந்ததுங்க, சவுல் கிட்ட இருந்தது. அல்லேலூயா. இதுக்கு பிரச்சனையே அவன் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான். அல்லேலூயா. அவன் அப்படி பேசலாமா, இவன் இப்படி பேசலாமா. அல்லேலூயா. ஆமாம், இந்த வார்த்தை போரினாலே பாதிக்கப்பட்டு இருதயம் அல்லேலூயா நொந்து போய் அல்லேலூயா ஆறுதல் இல்லாமல் அழிந்து கொண்டு இருக்கிற மகளே மகனே, உன்னை ஆற்றந்தான், உன்னை தேற்றத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். மனைவி கண்டுக்கலை. அல்லேலூயா. கணவன் கண்டுக்கலை. என்ன இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. யாரு எப்படி பேசினா தான் என்ன. அல்லேலூயா. எதையும் நாம் எடுக்கக்கூடாது. இதை மட்டும் எடுத்து இருந்ததுனால, இனி எடுக்கக்கூடாதபடிக்கு உன்னுடைய உள்ளம் மாறி இருந்ததுனால, அந்த மாற்றப்பட்ட இருதயம் உயர்த்தப்பட இருக்கிறதுனால நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்லு. அல்லேலூயா. ஆமாம், நீ
எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரக்கூடாது. அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான், அவன் அப்படி செய்யலாமா, இவன் இப்படி செய்யலாமா, வரவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் அல்லேலூயா அது நம்ம பாதிக்காது. அல்லேலூயா அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உன் இருதயத்தில் தரத்தா, உன் உள்ளத்தில் தரத்தா தேவன் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இது மட்டும் நல்லா தான் இருந்தாங்க. அல்லேலூயா. நச்சுன்னு மாமியார் பேசிட்டாங்களே, இன்னும் இருக்குது. அந்த மாற்றத்தை தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சவுலுக்கு இருந்தது, காது கேளாதவன் போல இருந்தான் என்று சொல்லி நல்ல தன்மை இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் அவனுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியதான ஒரு சிலாக்கியம் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை சொல்லிட்டே போகலாம். சவுலுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருந்ததான ஒரு நல்ல தன்மை, அந்த நல்ல தன்மையினால தான் அவருக்கு உயர்வு என்று சொல்லி, உயர்வு கொடுத்ததான ஆழத்தில் அந்த நன்மையை தக்க வைக்க முடியாமல் பொறுமை இல்லாமல் இருந்ததுனால தான் அவனுக்கு அழிவு என்று சொல்லி, பிரச்சனை என்று சொல்லி. அல்லேலூயா. இதுக்கு பிரச்சனை என்னங்க, பொறுமையோடு என்ன பண்ண முடியல, நிற்க முடியல, இருக்க முடியல. அல்லேலூயா. அதனால தான் இவ்வளோ அல்லேலூயா துக்கம், ஆறுதல் இல்லை, பிரச்சனை. அல்லேலூயா. சரி, சவுலுடைய காரியத்தில் இருந்த ஒரு நல்ல தன்மையை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 21வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது, அப்பொழுது சவுல் பிரியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வான் ஏன் என்று சொல்லி. அல்லேலூயா. என் குடும்பம் அற்பமானது. அல்லேலூயா. என் குடும்பம் சிறிதானது, என்னை தாழ்த்தினதனாலே. அல்லேலூயா. ஆமாம், இயேசு போல ஒரு உள்ளம் யாருக்கு, சவுலுக்கு இருந்ததனால, இதை அறிந்ததனால தேவன் சவுலை உயர்த்தினார். அல்லேலூயா. அதே போல தான் அல்லேலூயா ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார், ரட்சிப்பை தந்து இருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை இழப்பதுனால என்ன, அல்லேலூயா, ஆமாம், அறிந்ததுனால தேவன் உன்னை ரட்சித்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த அனுபவங்கள் தான் ஒரு அபிஷேகத்தை சவுலுக்கு ஊற்றி இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அபிஷேகத்தினால உண்டான காரியம் என்ன என்கிறத நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். 10:1 வாசிக்கும் போது, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தனியின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினான் என்று சொல்லி. அல்லேலூயா. அதே அபிஷேகத்தை ஊற்றத்தான் இந்த உபவாசத்தின் மத்தியிலே அந்த அபிஷேகத்தை தரத்தா தேவன் அல்லேலூயா விரும்பி உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதனால என்ன உண்டாயிச்சு வேதம் சொல்கிறது. 9வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அல்லேலூயா. ஆமாம், 10:9 வாசிக்கும் போது, அவன் சவுலை விட்டு அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். ஓ கராபலா ஷலா கராபலா, வேற இருதயத்தை தரத்தா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் பொறுமையை அங்கீகரிக்கிற ஆழத்துல, உபவாசத்துல நிற்கிறதான ஒரு ஆழத்துல தேவன் தருகிறதான காரியம் இருதயம் மாற்றம் என்று சொல்லி, நல்ல இருதயம் என்று சொல்லி, தேவன் தந்ததான இருதயம் என்று சொல்லி, மாற்றப்பட்ட இருதயம் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை, அந்த இருதயத்தை, அந்த உள்ளத்தை, அந்த மனதை இந்த நாளிலே உனக்கு தந்து உன்னை உயர்த்தத்தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹலோ, எவ்வளவு சீக்கிரம்
சவுல் பொறுமை இழந்தான் என்று சொல்லி, பொறுமை இழந்ததுனால அவனுக்கு வந்ததான காரியம் என்ன என்று சொல்லி நமக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்கிறது சவுல் ராஜ்யபாரம் பண்ணின முதல் வருஷத்துல. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தன்மையில தேவனே கொடுத்ததான புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதான ஆழத்துல, அல்லேலூயா, சரியாக நிற்க முடியாத படிக்க ஏமாந்து போனது காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது பொறுமையை இழந்தான். பொறுமை இல்லை, சூழ்நிலை அந்த மாதிரி. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சூழ்நிலையை காட்டிட்டு என்ன பண்ணிடுறோம்? அல்லேலூயா, சபைக்கு வர்றத தவிர்த்திடுறோம். இன்னைக்கு முக்கியமான ஆள் வந்திருக்கிறாரு, மேனேஜர் வந்திருக்கிறாரு. எந்த ஆளும் வந்தா என்னப்பா? அல்லேலூயா, தேவன் தான் உன்னை நிறுத்தி இருக்கிறார். தேவன் தான் இந்த காரியத்தை கொடுத்து இருக்கிறார். எந்த மனுஷனும் தர முடியாது. அல்லேலூயா. ஆமா, தொடர்ந்து நம்முடைய காரியத்தில் நிற்கணும்னு சொன்னா தேவனுடைய தயவு தான் நமக்கு வேணும். எந்த ஒரு ஆளுடைய தயவு நம்ம நிறுத்தாது, நம்ம மிதிக்கும். இன்னைக்கு கூட நமக்கு என்ன இல்லை? ஒரு அறிவு இல்லை, ஒரு உணர்வு இல்லை. தேவன் செய்ததான காரியம் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை, உயர்வை தந்த தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அறியாம புரியாம பொறுமை இல்லாம இருக்கிறதுனால தான் உனக்கு என்ன இல்லை? ஆறுதல் இல்லை. இன்னைக்கு ஆறுதல் இல்லாம அரண்டு போய் இருக்கிறதான உள்ளங்கள், அதை ஆச்சத்தா, அதை மாற்றத்தா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க. ஆனா உள்ளத்துக்குள் இருக்கிறதான காரியம், அல்லேலூயா, ஆறுதல் இல்லை, தேறுதல் இல்லை, அரண்டு போய், அல்லேலூயா, பிசாசு பிடிச்சன போலதான் நாம சுத்துறோம். இந்த அறியத்தை தான் தேவன் பேசுறாரு. நான் உனக்கு ஆறுதல் தருவேன், பொறுமையை தருவேன். அல்லேலூயா. ஆமா, பொறுமை இழந்ததான சவுலுக்கு வந்ததான காரியம் என்ன? அல்லேலூயா, கட்டியத்தை நட்டு அதன் மீது விழுந்து தற்கொலை பண்ணினான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். எவ்வளவு கொடுமை பாருங்க. அந்த கொடுமை உனக்கு வரக்கூடாது. முடிவில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, உன் நல்ல காரியத்தை அங்கீகரித்து இருக்கிறார். இன்னும் உன்னை உயர்த்தத்தான் தேவன் விரும்பி இருக்கிறார். பொறுமையோடு நிற்கும் போது அல்லேலூயா உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2வது வருஷம் அரசாண்ட போகுது. ஒரு வருஷம்தான், 2வது வருஷத்துல நடக்கிறதான காரியம். அல்லேலூயா. பொறுமையை இழந்ததான ஒரு காரியம். எப்படி இழந்தான்? 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்க அவனை விட்டு சிதறி போனாங்க, சிதறி போயிடுறாங்க. ஜனங்க இல்லை, எதிரா நிற்கிறா. என்ன பண்ணணும்னு சொல்லி தரல. ஆளாய் போன சாமுவேலும் வரல. என்னதான் பண்றது? 7 நாள் காத்திருக்க சொன்னாரு, காத்திருந்த காணோம். அல்லேலூயா. ஆமா, பொறுமை. அல்லேலூயா. 7 நாள் பொறுமை. அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற பொறுமை அல்ல, நீடிய பொறுமை. அல்லேலூயா. 7 நாள் என்ன, இன்னும் 10 நாள் போயிருந்தா கூட காத்திருக்கணும், காத்திருக்க முடியல. அல்லேலூயா. பொறுமையில என்ன இல்லை? நீடிய பொறுமை இல்லை. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பொறுமை, ஆனா உனக்கு நீடிய பொறுமை வேணும். அந்த நீடிய பொறுமையை தரத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீடிய பொறுமை இல்லாததனால, துணிந்து செய்த காரியத்தினால சவுலுடைய முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த முடிவு உனக்கு வேண்டாம் மகனே, உனக்கு வேண்டாம். உன்னை எச்சரிக்கை தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்திருக்கணும். உன்னை உயர்த்த தேவன் விரும்புகிறார். குடும்பத்தை உயர்த்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பலத்த காரியத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா பொறுமையோடு காத்திருந்த, அல்லேலூயா, ஆமா, பொறுமையை காக்க முடியாத சூழ்நிலையில அல்லேலூயா தொடர்ந்து திட மனதாக நின்ற ஒரு மனுஷனை முன்னிறுத்தி, அல்லேலூயா, அந்த திட மனதை தரத்தான். அல்லேலூயா. பிரச்சனையின் மத்தியிலும் தேவனை நோக்கி ஆலோசனை கேட்டதான மனுஷனை போல ஆலோசனை
கேட்கறதான ஒரு உள்ளத்தை தரும் தான் தேவன் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது வேதம் சொல்லுகிறது 30ல் 6வது வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசம் மானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஓ கபால் அகாரிகா, திடப்படுத்தி கொண்டான், தைரியப்படுத்தி கொண்டான், திட மனதை பெற்று கொண்டான். அல்லேலூயா. நெருக்கப்படுகிறதான சூழ்நிலை தான். அந்த நெருக்கத்திலும் அல்லேலூயா தாவீதுக்கு வந்த நெருக்கம் நமக்கு தெரியுது. அவ்வளோ நெருக்கத்தில் நிற்கிறான். ஆனால் அதன் மத்தியில் அல்லேலூயா ஆமாம் தேவனை நோக்கி கேட்கிறான். தேவன் சொன்னதை செய்கிறான். அல்லேலூயா. தேவன் திரும்ப கொண்டு வருகிறார் என்கிற நம்பிக்கையில் நிற்கிறான். அந்த ஒரு மனசு, அந்த ஒரு திட மனது தாவீதுக்கு உண்டான ஒரு மனது. அல்லேலூயா. தாவீது உயர்த்தப்பட்டான். ஆடு மேய்த்ததான ஒரு மனுஷன்தான். அல்லேலூயா. ஆமாம் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எனக்கு சித்தமானது எல்லாத்தையும் தாவீது செய்வான் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் அறிந்ததனால, தேவன் தாவீதினுடைய உள்ளத்தை தெரிந்ததனால அல்லேலூயா தாவீதுக்கு என்ன பண்ணாருங்க, ஒரு உயர்ந்த ராஜா ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. உன்னை அறிந்ததனால உன்னை உயர்த்த விரும்புகிறார். உன் நெருக்கத்தை அறிந்ததனால மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம் அழுது அழுது பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது இருக்கிற சூழ்நிலையில் தேவன் தாவீதை அறிந்திருக்கிறார். திட மனதை கொடுத்திருக்கிறார். அந்த மனதை தரத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அந்த மனதை வாங்கத்தான் தேவன் கொண்டு வந்து இருக்கிறார். ஒரு மாற்றம். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த பொறுமை இருந்ததுனால தாவீது உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி, இந்த பொறுமை இருந்ததுனால தாவீதை உயர்த்தினார் என்று சொல்லி, அல்லேலூயா. அந்த பொறுமை குறித்து நீதிமொழி என்ன சொல்கிறது என்று சொல்லி, பிரசங்கியின் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம், நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சரி, நீதிமொழியின் புஸ்தகத்துக்கு நேராக நாம் திரும்ப போது வேதம் அழகாக சொல்கிறது. சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. சரி, எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நீதிமொழி 25வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது 25:15 இவ்வாறாக சொல்லுகிறது. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. இதயத்தின் நிறைவினால வாய் பேசும் என்று சொல்லி, இந்த நிறைவை தர சரியான இனிமையான பேச்ச ஒரு மாற்றத்தை தரதா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பொறுமையினால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி. அல்லேலூயா. நீடிய பொறுமையினால எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. இப்போ பொறுமையோடு இருக்கிற உன்னுடைய காரியத்தில் அல்லேலூயா உன்னுடைய நினைவு, உன்னுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் நினைத்திருக்கிற காரியமெல்லாம் நடக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உனக்காக உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு காரியத்தை நம்ம அறிந்து தெரிந்து அனுபவத்தில் இருந்து என்ன பண்ண போகிறோம், இந்த செய்தியை முடிக்க போகிறோம். இங்கே பிரசங்கின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது 7:8 ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது.
பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் உத்தமன். அந்த பொறுமையை தர. அல்லேலூயா. ஆமா, பெருமையில இருக்கிறதான, உயர்வுல இருக்கிறதான நீ, அல்லேலூயா, அந்த அனுபவத்துல, அல்லேலூயா, உயர்வுல நிற்க உனக்கு என்ன வேணுங்க? இந்த அனுபவம் வேண்டும். அந்த அனுபவத்தை தரத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த அனுபவத்தினால தான் இந்த கடைசி காலத்தில் உன்னை உயர்த்த தேவன் விரும்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் எல்லாம் பெருக நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே நாம் எழுந்திருப்போம். ஷபா லபா ஷிகாபலா ஷலா ஓ கபாலகா ரிகாபலா எல்லாம் ஒரு மாற்றத்தை தேவன் தர இறங்கி வந்திருக்கிறார். பொறுமையை தர தேவன் பெருகி வந்திருக்கிறார். ஆறுதலை உற்ற தேவன் அறிந்து வந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி ஒரு ஏக சிந்தையை தரதா தேவன் விரும்பி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஏக சிந்தை, சரியான சிந்தை, சரியான மனது, சரியான உள்ளம், திட மனது தேவன் பரிசாக தர. அல்லேலூயா. சவுல் இருதயம் அபிஷேகத்தினால மாறினது என்று சொல்லி அதே போல ஒரு மாற்றத்தை தரதா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். பொறுமை இல்லாததனால இழந்ததான சவுல் பொறுமையோடு தேவனை நோக்கி பார்த்ததனால, தேவனுடைய ஆலோசனையில நின்றதனால தாவீதுக்கு கிடைத்ததான உயர்வு, அந்த உயர்வை தரத்தான், அந்த உத்தம தரத்தான், அந்த உள்ளத்தை தரத்தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் ஐயா. எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு விசை என்ன அபிஷேகியும் என்று சொல்லி, ஐயா உன்னுடைய விருப்பம் ஐயா, நான் அபிஷேகத்தில் நிரம்புகிற ஒரு காரியம் ஐயா தாரும் ஐயா. கிறிஸ்து இயேசுவின் மாதிரிப்படி ஒரு ஏக உள்ளத்தை தர நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. சவுலுடைய வாழ்க்கையில் இறங்கின அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. தாவீதுடைய வாழ்க்கையில இறங்கின அபிஷேகம் என்னில் இறங்கட்டும் ஐயா. முடிவு காலம் ஐயா, என்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற அருள் செய்யும் ஐயா. ஓ ரபா ஷகா ரிகா பலா ஷாலா ஓ கபா லபா திபி கபா லகா ரிகா பலா. ஹல்லேலூயா. குறித்த காலம் என்று சொன்னீரே, தரிசனம் நிறைவேறும் என்று சொன்னீரே, முடிவிலே வாய்க்கும் என்று சொன்னீரே, பொய் சொல்லாது என்று சொன்னீரே, தாமதிக்காது நிறைவேறும் என்று சொன்னீரே, நிச்சயமாக வரும் என்று சொன்னீரே, தாமதிப்பதில்லை என்று சொன்னீரே. அந்த அனுபவம், அந்த அபிஷேகம் ஐயா காத்திருக்கிற எங்கள் மீது இறங்கட்டும் ஐயா, நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை நிரப்ப, அநேகரை உயர்த்த, அநேகருடைய தரிசனத்தை புதுப்பிக்க, அநேகருடைய விருப்பத்தை வாய்க்க செய்ய, அநேகருடைய குடும்பங்களில் மாற்றத்தை உண்டாக்க நம் தேவன் நல்லவராக நிற்கிறபடினால தேவன் இன்னும் ஒரு மாற்றத்தை, இன்னும் ஒரு பொறுமையை, இன்னும் ஒரு ஆறுதலை, இன்னும் ஒரு ஏக சிந்தையை தர ஆண்டவரே தாருமையான்னு சொல்லி கேட்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் தான். ஓ கபா லபா திவி கபா லகா ரிகா ஓ காபா லாகா ரீகா பாலா ஷாலா காரா ஓ பாதா பாலா காரா பாலா தியா பாலா. ஆண்டவரே இறங்கும் ஐயா, இறங்கும் ஆண்டவரே, அபிஷேகியும் ஆண்டவரே ஐயா, நிரப்பும் ஆண்டவரே. ஒரு புது இருதயம் கொடுக்கப்படுவதாக, உண்டாவதாக. தேவனே இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, மாற்றும் ஐயா. ஓ சோத்திரம். சவுலை மாற்றின தேவன் ஐயா, தாவீதை மாற்றின தேவன் ஐயா, என்னை மாற்றும் ஐயா. ஓ கரா பலா ஷலா கரா ஓ ரிபி ஷலா கரா பலா ஷலா. தேவன் அநேகரை நிறைத்திருந்தார், அநேகரை மாற்றியிருந்தார், புது இருதயத்தை தந்திருந்தார், காத்திருப்பின் காரியத்தை தெரிய பண்ணி இருந்தார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தோ. ஷகோரு கோரு 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 கரகா ஓ ரபா பாபா 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 பாபா. ஆண்டவரே இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, ஆனால் இறங்கட்டும் ஐயா, அக்னி இறங்கட்டும் ஐயா, நிரப்பும் ஐயா, சபையை நிரப்பும் ஆண்டவரே.